எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் வேலை முடிஞ்ச மாதிரியே இல்ல. அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது. ச்சே, என்ன பொழப்பு நம்ம பொழப்பு. உமா, என்னங்க? உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேக்குறதெல்லாம் அடுத்து இருக்கட்டும். காபி குடிச்சீங்களா? ஆமா உமா, குடிச்சு முடிச்சிட்டேன். காபி குடிச்சு கிளாஸ் அங்கேயே போட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வரலாம்ல? மறந்தாப்புல வந்துட்டேன் உமா. அத கையோட எடுத்துட்டு வந்தா என்ன? எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும். ஒரு நாளைக்கு 7 காபி குடிக்க வேண்டியது, குடிச்சிட்டு அங்கங்க கிளாஸ் வச்சிட வேண்டியது. சரி உமா, நான் இப்போ எடுத்து வந்துடுறேன். உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன சொல்லுங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போறாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க. அதான் போயிட்டு வரட்டா என்னன்னு உன்கிட்ட கேட்க வந்தேன். என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து கேட்க வருவீங்க? ஃபேமிலி இருக்கு, என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் உமா. சரிங்க. ஆனா ஆஃபீஸ் டூர் உமா, கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஆஃபீஸில் இருக்கிறவங்க 5 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரிப்பு போய் தான் ஆகணும் உமா. நான் போகலைன்னா என் வேலையை பாதிச்சிரும். என்ன இவன் திடீர்னு இப்படி சொல்றான்? உண்மையை தான் சொல்றானா? என்ன உமா யோசிக்கிற? ஏங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, சந்தேகம்லாம் இல்ல. உண்மையை தான் சொல்றீங்களா? சத்தியமா உமா, வேணா என் மேனேஜருக்கு கால் பண்ணி தரேன், கேட்டுக்கோ. ஆஹா, அது எப்படி உங்க மேனேஜர் கிட்ட நான் பேச முடியும்? அது அவ்வளவா நல்லா இருக்காதுல்ல. அவரு எவ்வளோ பெரிய ஆளு. புரிஞ்சா சரி உமா, நான் போயிட்டு வரட்டா? எத்தனை நாள் இருக்கும்? 2 டேஸ்ல வந்துருவோம் உமா. 2 நாளா? நான் தனியா இருக்கணுமே. நீ வேணா உங்க அம்மா வீட்டில் போய் இரு. நான் வேணா அத்தைக்கு கால் பண்ணி கூட்டு போய் சொல்லட்டா? இல்ல இப்பவே ஃபோன் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். வீட்டை இருந்தாலும் அப்படி போட்டு போக முடியாதுல. அது என்னவோ வாஸ்துவம் தான். அப்ப நான் டூருக்கு போலாம்ல? என்ன டூரா? டூர்னா டூர் இல்ல, ஆபீஸ் ட்ரிப்பு தான். ஓ சரிங்க, அப்ப நீங்க போயிட்டு வாங்க. 2 நாள் தானே, நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே உமா, என் செல்ல பொண்டாட்டி. புச்சுக்கு 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 கியூட்டி. அப்ப என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றேன். சரிங்க. எனக்கு ரஜாவனா வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். ரகிட 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 ஹூ. இவன் போக்கே சரியில்லையே. ஆட்டம்லாம் ஒரு தினுசாலா இருக்கு. எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. என்ன செய்யலாம்? இவன் உண்மைக்கும் ஆபீஸ் ட்ரிப்பு தான் போறானா, இல்ல எவளையும் கூட்டிட்டு ஊர் சுத்த போறானான்னு தெரியலையே. இப்படியே விடக்கூடாது, இதை கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னைக்கு கண்டுபிடிக்க. என்ன உமா இந்த சட்டையை போட்டு அயன் பண்ணிட்டு இருக்க? உங்களுக்காக தான் அயன் பண்ணிட்டு இருக்கேன். ஆபீஸ் ட்ரிப்ல நல்ல மேன்லியா இருக்க வேண்டாமா? மேன்லியாவா? எனக்கு லோன்லியா இருந்தாலே போதும். நீ தான் உமா எனக்கு உயிர். நீ இங்க இருக்கும்போது நான் அங்க போய் மேன்லியா இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? மொத பாலே நோ பால் ஆயிடுச்சு. அடுத்து ட்ரை பண்ணுவோம். எங்க? என்ன உமா? இந்தாங்க, ட்ரிப்ல இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாரின்ல இருந்து இங்க வயசாலியத்தை இருக்காங்கல்ல, அவங்க வேண்டி வந்தாங்க. வாசனையே தூக்கலா இருக்கும், போட்டுக்கோங்க. பெர்ஃப்யூமா? இங்க பாரு உமா, இந்த பெர்ஃப்யூம் போட்டா பொண்ணுங்க என்னை சுத்தி சுத்தி வருவாங்களா? நீ என்னை சுத்தி சுத்தி வந்தா போதும், நான் உன்னை சுத்தி சுத்தி வந்தா போதும். வேற எவ்வளவும் எனக்கு தேவையில்லை. கொண்டு போய் அங்க வைப்போ, நான் பாத்துக்கிறேன். சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. 2வது பாலும் நோ பால் ஆயிடுச்சு. எல்லாம் கரெக்டா இருக்கு. ஜட்டி. உமா, இது என்ன ஓட்ட ஜட்டியை வச்சிருக்க? அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? மாட்டுனியா என் ஓட்ட ஜட்டியே? ஓன் ஜட்டியை உன்னைய தவிர யார் பார்க்க போறா? டூருக்கு போறேன்னு சொல்லிட்டு எவ கூட ஊர் சுத்த போறேன்? இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். சொல்லு சொல்லு. உமா உமா வலிக்குது உமா, விட்டுரு. என்ன பேச மாட்டேங்கிற? வாயை மூடிட்டு அமைதியா இருக்க. பெட்டியில வச்ச நினைச்சியா? ஓட்ட ஜட்டியில வச்சேன்டா. அது அப்படி வர்றதுல உமா. பின்ன எப்படி வரும்? சொல்லு கேப்போம். வாயை திறந்து பதில் சொல்லு. ஆப்பிள் லட்டுல வச்ச நினைச்சியா? நட்டுல வச்சேன். இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உன்னை குழி தோண்டி புதைச்சிடுறேன். இரி. இவனுக்குலாம் சோறு போடாம 10 நாள் பட்னியை விட்டு கொள்ளணும். இந்த போன்ல என்னதான் இருக்கு? எந்த நேரமும் டொக்கு டொக்கு டொக்குன்னு இந்த போனை போட்டு நோண்டிக்கிட்டே கிடக்கா. ஏமா என்னம்மா உனக்கு பிரச்சனை? நான் படிக்க கூடியதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆவுனா இப்படியே சொல்லுகடி. எத்தனை நாள் தான் சொல்லி ஏமாத்துறீங்கன்னு பாக்கும். பாட்டு சத்தம் அங்க வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு. என்னடி இந்த வயசுல பாட்டு உனக்கு? எம்மா ஸ்டேட்டஸ் பாத்துட்டு இருந்தம்மா. முதல்ல புக் எடுத்து படிடி. டேட்டஸ் பாக்குறாளாம். டேட்டஸ் படிக்க பிள்ளை
டேட்டஸ் பாக்குறாளாம் டேட்டஸ். அதெல்லாம் உன் புருஷன் வீட்ல போய் பாருடி. இங்க எதுக்கு உட்கார்ந்து பாக்க? ஏம்மா காலேஜ் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கட்டுமே ஃபோன் ஒண்ணு நீ ஏமா இப்படி பாடா படுத்துற? படிக்க தானமா போறேன். அவளே இங்க உன் தங்கச்சிக்காரியா எவளாவது கூட வந்து இருந்து வேலை பாக்குறீங்களா? வீட்ல 2 பொட்டச்சி வச்சிருக்கேன்னா பேரு ஒருத்தி கூட மாட இருந்து ஒரு வேலை பார்த்து கொடுக்க மாட்டாளுவோ. பேசிக்கிட்டே இருக்கே எப்படி போணும்ன்றா பாரு. ஏய் அப்பா கால்ல என்ன வலி வைக்குது. ஏம்மா இந்த வீடியோ பாரு செம்ம காமெடி. ஆமா என்ன காமெடி நீயே பாரு. ஆமா போடி நீயே பாரு. ஒரு காலத்துலலாம் மனுஷங்க தூங்குனா அவங்க உடம்புக்கு ரெஸ்ட் கிடைச்சது. இப்போ அந்த மனுஷ பயப்படிங்களா தூங்குனாதான் அவங்க போனுக்கே ரெஸ்ட் கிடைக்குது. என்னத்த சொல்லப்போ. பொன்னம்மா பிள்ளைய பாத்துக்க. நைட்டு ஏதாவது அவ கேட்டானா போன் அடி, நான் கடையில இருந்து வாங்கிட்டு வரேன். வயலுக்கு போயிட்டு வரேன் இப்போ. ஏங்க இப்பதானே வந்தீங்க, என்ன அதுக்குள்ளேயும் வயலுக்கு போறீங்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இல்ல பொன்னம்மா நான் பெய்யே ஆகணும். பக்கத்து தோட்டக்காரர் மாணிக்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். அவரு இன்னைக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு வச்சிருப்பாரு. நான் இருந்தாலும் போயே ஆகணும். நீ நைட்டு சாப்பாடு எதுவும் போட்டு செய்ய வேண்டாம், போன் அடி. ஆட்டுங்க, அவளுக்கு பொரட்டனா ரொம்ப பிடிக்கும். அவள்கிட்ட கேட்டுட்டு ஃபோன் அடிக்கேன். ஆட்டும் பொன்னம்மா நான் போயிட்டு வரேன். அவளை எங்க வந்த உடனே அவ ஆட்சியை பார்க்க போயிட்டா. ஆமா, அவளுக்கு அவ ஆச்சி தானே உயிர். பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டல, அதனால ஓடிட்டா. சரி பொன்னம்மா நான் வாரேன். நீங்க டீ ஏதாவது போட்டு குடிங்க. எங்க நீங்களும் இருந்து ஒரு டீ குடிச்சிட்டு போலாம்லா? வேணாம் பொன்னம்மா நான் கடையில குடிச்சுக்கிறேன். நேரம் ஆயிட்டு போயிட்டு வரேன். ஐ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரூமை பார்க்குறோம். இனிமே ஒரு மாசம் இங்கே தான் இருக்க போறோம். ஜாலி. நம்ம வந்தது கூட தெரியாம ஆச்சி எப்படி தூங்கிட்டு இருக்கு பாரு. ஆச்சி ஆச்சி பூச்சி. யாரது? யாரது யாரது உன் பேத்தி தான் வாரது. பாராச்சியோ சின்ன பொண்ணு என் தங்க பேத்தி. பரவாயில்லையே சேலையெல்லாம் உடுத்திட்டு நல்ல பெரிய பொம்பளை ஆட்டெல்லாம் வந்திருக்க. பாத்தியாச்சி பொம்பளை வேஷம் போட்டு வச்சுட்டாங்க இனிய. அப்போ நீ ஆம்பளையாட்டி? பொம்பளை தானே அழகா இருக்கு சின்ன பொண்ணு. உன்னை எப்படி பார்க்க அந்த உலக அழகி ஐஸ்வர்யா ராயே தோந்து போயிருவா உன் அழகுல. என் பேத்தி அம்பிட்டு அழகா இருக்கா. ஆச்சிய போதும் போதும். ஐஸ்வர்யா ராய் அக்காவுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட போறாவோ. உன் புருஷன் நல்லா இருக்கானா? போன போட்டா ஆச்சிக்கும் தான் நானும் பேசுறேன். சரி ஆச்சியோ. நானே ஒரு மாசம் அவரை எப்படிதான் பார்க்காம இருக்க போறணும்னு தெரியல. இரு ஆச்சியோ நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். எனக்கு கசகசன்னு வருது. கொஞ்ச நேரம் இரம்டி சேலையில பாக்கிறதுக்கு கண் குளூர இருக்கு. போ ஆச்சியோ, உனக்கு வேணா கண் குளிர இருக்கலாம். நான் வெந்து நூடுல்ஸ் ஆயிருவேன் பார்த்துக்கோ. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. தாத்தாவை போய் பாத்தியாட்டி? தாத்தா தூங்கிட்டு இருக்காச்சி, நான் பார்த்துட்டு தான் வரேன். ஆச்சி இன்னும் ஒரு மாசத்துக்கு ஃபன் பண்றோம், ஜாலியா இருக்கும். சரிடி இருப்போம். வந்ததும் வராதுமா ஆச்சியும் பேத்தியாலும் கதை விட ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமா பின்ன எனக்கு என் ஆச்சி எப்படி தேடிச்சு தெரியுமா? எல்லாரும் டாடி லிட்டில் பிரின்சஸ் தான் பார்த்துருப்பீங்க. நான் எங்க ஆச்சி லிட்டில் பிரின்சஸ். பாத்தியாம்மா எப்படி சொல்றான்னு உன் பேத்தி? சரி 2 பேரும் ஷோபாக்கு வாங்க, இஞ்சி டீ போட்டு வச்சிருக்கேன். எம்மா டீ மட்டும் தான். ஸ்நாக்ஸ் என்னது வச்சிருக்க? ஸ்நாக்ஸா நீயே வந்து பாருடி. நானும் உங்க ஆச்சியும் 2 நாளா உட்காந்து செஞ்சிருக்கோம். ஆமா பேத்தியோ, உனக்கு பிடிச்சது எல்லாம் இந்த ஆச்சி கையால செஞ்சிருக்கேன். ஆசை தீர சாப்பிடு. ஐ ஆச்சி யூ ஆர் கிரேட் ஆச்சி. சின்ன பொண்ணு இல்லாம வீடே வெறுமையா இருக்கு. எப்படிதான் 30 நாள் அவளை பார்க்காம சமாளிக்க போறனோ தெரியல. அவ இல்லாம சாப்பிடவும் தோண மாட்டேங்குது. ஏதாவது பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பா. உரையெல்லாம் சுத்தி வந்த ஒத்த கிளியே, இப்ப ஓரிடத்தில் நின்றதென்ன சொல்லு கிளியே. சொந்த பந்தம் யாரும் இன்றி வந்த கிளியே, ஒரு சொந்தம் இப்போ வந்ததென்ன வாசல் வழியே. என்ன நம்ம மவன் இப்படி சோகமா இருக்கான்? அடியாத்தி என் பிள்ளை சாப்பிடாம வைக்காமலாம் இருக்கான். எல்லா நோனும் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டா சந்தோஷமா இருப்பாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். என் பிள்ளை இப்படி வாடிலாம் இருக்கான். ஹரி எல்லாம் ஹரி. என்னம்மா? ஏன்னா ஏன் இப்படி வாடி போய் இருக்க? நைட்டு நீ சாப்பிடவும் இல்லை போல. போட்டு வச்ச சப்பாத்தி ஹாட் பாக்ஸ்ல அப்படியே இருக்குது. ஏன் எப்படி இருக்க? ஒன்னும் இல்லம்மா, எனக்கு பசிக்கல, அதான் சாப்பிடாம வந்துட்டேன். அது எப்படி பசிக்காம இருக்கும்? வேலை செய்யற பையன் நல்லா சாப்பிட்டு வச்சிருக்க வேண்டாமா? இம்மா நான் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன். நீ இப்ப போய் தூங்கு போ. ஏன்னா உன் மூஞ்சி சரியில்லையே, ஏன் இப்படி வாட்டமா இருக்க? ஒன்னும் இல்லம்மா, கொஞ்சம் தலை வலிக்குது. நீ போய் தூங்குமா, நான் பசிக்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். உன் பொண்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா தானே இப்படி இருக்க? சொல்லல. ஆமாம்மா, எதுக்கு இந்த சம்பிரதாயம்லாம்? ஏல ஆடி மாசம் புது தம்பதியெல்லாம் பிரிச்சு வைக்கிறது வழக்கம் தான். அதாம்மா, ஏன் பிரிச்சு வைக்கணும்? காலங்காலமா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆடி மாசத்துல கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல விருந்து வச்சு பொண்ணா அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிருவாங்க. எதுக்கு இப்படி கல்யாணம் ஆன ஜோடியை பிரிச்சு வைக்கிறாங்கன்னா அவங்க காலம் பூரா இணை பிரியாம இருக்கணும். அதுக்காண்டி தான். அப்படியாம்மா? இப்ப பிரிஞ்சிருந்தாதான் காலம் பூரா நாங்க பிரியாம இருப்போமா? அட ஆமா ஹரி, பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு அவளை ரொம்ப தேடிச்சுன்னா ஒரு 4 நாள் கழிச்சு போய் அவ ஒரு 8 போய் பார்த்துட்டு வா. பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல? அதெல்லாம் போய் பார்க்கலாம்ல. நீ போய் பார்த்துட்டு வா. இதுல என்ன இருக்கு?
ஆ சரிம்மா. வாயை மூடு, 32 பல்லு நல்லா தெரியுது. இதுக்குதான் இப்படி சோகமா இருந்தியாக்கும். வா வந்து சப்பாத்தி எடுத்து வைக்க, சாப்பிடு. ஆ வாரேம்மா. இந்த காலத்து பிள்ளைகள் என்ன பிள்ளைகள், சின்ன ஒரு சோகனால மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்காந்துக்குதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோலோ குயின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.